Next question, pqx² minus p plus q whole square into x plus p plus q whole square equal to 0. இதில் நம்ம x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, minus p plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ கொஷின் வந்து நம்ம என்ன பண்ணணும், a b c வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து a வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து a வேல்யூ, a is equal to pq. எக்ஸுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே சிம்பிளோடு சேர்த்து எடுக்கணும். அது வந்து இந்த மைனஸ் ஆஃப் p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது வந்து p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர், அதுதான் வந்து c. இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் இங்கேயே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ பிக்கு இந்த ஃபுல்லாகவே வரும் மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இப்போ பிக்கு வந்து நம்ம மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம்ல, இப்போ பியோட வேல்யூ வந்து மைனஸ் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர். அப்போது பி ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், இது ஃபுல்லாக சேர்த்து இந்த டைம் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பி ப்ளஸ் க்யூ ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் வந்து என்ன ஆகும், 2 + 2 வந்து 4 ஆகிடும். ஸோ பி ப்ளஸ் க்யூ ஹோல் பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து என்னது பிக்யூ, சியோட வேல்யூ வந்து என்னது பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என்ன பண்ணலாம்னா 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ பிக்யூ. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது, பி ப்ளஸ் க்யூக்கு மட்டும்தான் ஸ்கொயர். ஸோ பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இங்கே வந்து பி ப்ளஸ் க்யூ பவர் 4 இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டேர்ம், இது ஃபுல்லாக என்னது செகண்ட் டேர்ம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நான் காமனாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து நான் ஒரு பி ப்ளஸ் க்யூ வந்து வெளியே எடுத்துட்டேன், பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இன்னொரு ஸ்கொயர் இருக்குமா, மைனஸ் 4pq மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஸ்கொயரையும் நான் வெளியில் எடுத்துட்டேன் காமனாக, டிவைட் பை 2pq equal to p plus q whole square plus or minus root of, இந்த p plus q வந்து இங்கே அப்படியே தான் வரும். இது மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a plus b whole square ஃபார்முலா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், a plus b whole square equal to a square plus 2ab plus b square. ஸோ ஏவோட வேல்யூ வந்து என்னது p, பியோட வேல்யூ q. ஸோ இப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயருங்கும் போது என்ன பண்ணணும் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ p தானே, பியோட வேல்யூ q ப்ளஸ் b ஸ்கொயர்னு என்ன வரணும் q ஸ்கொயர் மைனஸ் 4pq டிவைட் பை 2pq. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரணும்னா p plus q whole square plus r minus root of p plus q whole square. இந்த 2pqயும் மைனஸ் 4pqயும் நான் சால்வ் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 4 என்ன ஆன்சர் வரும், மைனஸ் 2 தானே. இங்கே pq காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் இது ஃபஸ்ட் எழுதிடுவோம், p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஃபஸ்ட் எழுதிடலாம். என்ன இருக்குது மைனஸ் 2pq. ஸோ டிவைடட் பை என்னது 2pq. சாரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதணும், p ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர் எழுதணும். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸ் 2pqன்னு இருக்குது. இது நம்ம எப்படி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்கா, எப்படி இருக்குல்ல.
இப்படி இருக்குல்ல. ஸோ இது நம்ம என்ன எழுதலாம், a minus b whole square எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதான் நம்ம பண்ண போகிறோம். p plus q whole square plus or minus root of p plus q whole square, இது ஃபுல்லாக என்ன ஆயிரும், p minus q whole square divided by 2pq. இப்போ என்ன பண்ணலாம், இதுவும் ஸ்கொயர் ஆகிடுச்சு, இதுவும் ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும். p plus q whole square plus or minus ஸ்கொயர்லேருந்து ஒரு வேல்யூ தான் எடுக்கணும், ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு தானே. ஸோ p plus q into p minus q divided by 2pq. இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன், இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது ஃபுல்லாக என்னது செகண்ட் டேர்ம். ஸோ ஒரே மாதிரி இருக்க டேர்மாலே எடுக்கலாம்ல காமனாக. இங்கே வந்து p plus q இருக்குது, இங்கே p plus q இருக்குல்ல. இங்கே 2 இருக்கா, ஆனால் இங்கே 1 இருக்குது. ஸோ நான் வெளில எடுத்துக்கிறேன், ஒரு p plus q வெளில எடுத்துட்டேன். ஸோ 1 வெளியே எடுத்துட்டா, 2லேருந்து 1 நம்ம எடுத்துட்டோம். இப்போ மீதி ஒரு p plus q இங்கே இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே போட்டுருணும். இங்கே இது 1 நான் எடுத்துட்டேனே, ரிமைனிங் என்ன இருக்கும், p minus q divided by 2pq. ஸோ ஈக்குவல் டு, இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கா. நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், எப்பவுமே ப்ளஸ்க்கு ஒரு வேல்யூ போடுவோம், மைனஸ்க்கு ஒரு வேல்யூ போடுவோமா. ஸோ அதுபடி தான் நம்ம போட போகிறோம். முதல்ல வந்து ப்ளஸ் போட போகிறோம். இப்போ என்ன ஆகும்னா, ப்ளஸ் q மைனஸ் q கேன்சல் ஆகிடும். ஸோ p ப்ளஸ் q, p ப்ளஸ் p வந்து என்னது 2p டிவைட் பை 2pq. ஸோ இந்த 2p இன்ட்டு pயும் கேன்சல் ஆகிடும். ஸோ p ப்ளஸ் q டிவைட் பை q அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும், இந்த ப்ளஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் போடணும். ஸோ அப்படியே தான் இங்கே வரும். next x second one, p plus q minus minus q divided by 2pq. So p plus q, இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணணும்ல. p plus q minus p minus into minus plus q divided by 2pq. So now p plus q into minus p plus p cancel, q plus q வந்து என்னது 2q divided by 2pq. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், q கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் மேலே என்ன இருக்குது, p plus q divided by p மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது செகண்ட் ஆன்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு அப்படின்னா, நமக்கு p plus q by ஃபஸ்ட் ஒன் q, செகண்ட் ஒன்று நமக்கு p plus q by p. இந்த 2 வேல்யூ தான் நமக்கு கிடச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம்.